கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? என்ன மருமகளே பண்ணுற? குக் பண்ண போகிறேங்க. என்னது குக் பண்ண போறியா? கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளோட பேரும் தெரியுமா உனக்கு? தெரியுங்க. நீங்கள் வேணா கேளுங்க, நான் சொல்கிறேன். என்ன இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறா? ஒருவேளை எல்லா பொருளோட பேரும் தெரிஞ்சிருக்குமோ? நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ? சரி, ஏதாவது பொருள் எடுத்து கேட்டு பார்ப்போம். துவரம் பருப்பு எடுத்து இது என்னென்னு கேட்போம். இது என்ன மருமகளே? நைட்டு இதைத்தானே நம்ம கூகுள்கிட்ட கேட்டோம். எனக்கு தெரியுமே. அத்தை, இது துவரம் பருப்பு. அடியாத்தி, இதனை கரெக்டாக சொல்லிட்டா. வேறு ஏதாவது எடுத்து கேட்போம். பாசிப்பருப்பை கேட்போம். மருமகளே, இதுக்கு பேர் என்ன? ஐயோ, இது என்னன்னு தெரியலையே. பார்க்குறக்கு துவரம் பருப்பு கலரில் தான் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியலையே. சின்ன துவரம் பருப்பு. என்னது சின்ன துவரம் பருப்பா? அட கடவுளே, அடியே, அது பாசிப்பருப்பு. ஓ, பாசிப்பருப்பு. நல்ல மண்டையில் ஏறு. பாசிப்பருப்பு. இது என்ன? இது தெரியாதா? இது என்ன? அதுதான் என்ன என்ன? தெரியலையே. நல்ல எண்ணெய் இது. ஓ, நல்லெண்ணெய் நல்லெண்ணெய். இப்போ எல்லா பொருளும் தெரிஞ்சிருச்சு. நல்லா குக் பண்ணிடுவேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நல்லா குக் பண்ணிடுவேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நல்லா பண்ணிடுவேன். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, சரி. ஆனால் இந்த அடுப்பை மட்டும் எப்படி பற்ற வைக்கணும்னு சொல்லி கொடுக்காமையே போயிட்டாங்களே. நான் எப்படி சமைக்கிறது?